Welcome my dear students. Today we are going to see another one type of general classification of animals. Okay. In previous video we discussed about the general classification. So general classification la நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் அதை கிளாஸிஃபை பண்றாங்க அப்படிங்கறத நம்ம previous வீடியோல நம்ம பார்த்தோம். அதிலே வேற என்னென்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய செல்லுலார் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, செல் லெவல் ஆஃப் ஆர்கன் கிரேட் லெவல் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அதை பற்றி அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணதை நம்ம பார்த்தோம். அதே பேசிக் கிளாஸிஃபிகேஷனில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேட்டர்ன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதை பேஸ் பண்ணியும் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். பேசிக் கிளாஸிஃபிகேஷனில் இந்த ஒரு கேட்டகரி இல்லை இந்த ஒரு கேரக்டரை வச்சியும் நம்ம அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ இந்த சிமெட்ரி அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை சிமெட்ரி? சிமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா in a organism, in a animal, we are dividing the animal through a plane that enter the central axis of the animal. It may divide two equal of, we call as a symmetry அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு அனிமலை சென்ட்ரல் ஆக்சிஸ் மூலமா அதை ஒரு பிளேன் மூலமா நம்ம கட் பண்றோம் அப்படின்னா அப்படி கட் பண்ணும்போது அது ரெண்டு ஈக்குவல் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதைத்தான் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிமெட்ரி மீன்ஸ் இட்ஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப், இட் இஸ் எ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் body parts. Arrangement of body parts that lies in opposite sides of an axis are identical. So it is called symmetry. The arrangement of body parts that lies in opposite sides of axis. ஒரு ஆக்சிஸ்ல நம்ம கட் பண்ணும்போது ஒரு அனிமலை அதுல அந்த ரெண்டு சைட்லயே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், ஓகே, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது ஐடென்டிக்கலா இருந்தது அப்படின்னா we call as a symmetry. ஓகே, ஸோ இந்த சிமெட்ரி தான் நம்ம அனிமலோடைய பாடியை பிரிக்கும் போது நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இங்க இந்த சிமெட்ரி அப்படிங்கிறது இது எதனால உருவாகுது அப்படின்னா it is the symmetry of animals. The symmetry of animals are formed from that animals of pattern of development. Okay, so animals உடைய pattern of developmentல இருந்து தான் இந்த symmetry நமக்கு கிடைக்குது. The animals body planes are obtained from the result of அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. The animal body plan is a result of pattern of development. அனிமலுடைய டெவலப்மெண்ட் பேட்டர்னை பொறுத்து தான் அது அனிமலோட பாடி பிளான் இருக்கும். ஸோ அதுதான் இங்க. ஸோ இங்க இந்த சிமெட்ரியை மூணு டைப்பா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏசிமெட்ரி. ஏசிமெட்ரி, ஓகே. ஏசிமெட்ரி அப்படின்னா சம் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் இன் எனி பிளான் இட் cannot produce two equal or identical halves. ஓகே, ஸோ they called as asymmetry. ஸோ அது அப்படின்னா and undifferentiated என்ன சொல்லலாம், not definite body plan அப்படின்னு சொல்லுவோம். no definite body plan. ஓகே, ஸோ ஒரு பாடி பிளேன் இருக்காது. ஸோ ஒரு இதனால என்ன ஆகுது, இந்த மாதிரி இருக்கிறதுனால it cannot produce two identical halves. it cannot produce two equal halves in any plane of axis. எந்த பிளேனை நீங்க கட் பண்ணாலும் அது என்ன பண்ணாது, ரெண்டு ஈக்குவல் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அதுதான் ஏசிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்பாஞ்சஸ். எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ். ஸோ இந்த ஸ்பாஞ்சஸ் உடைய பாடியை நீங்க எந்த ஆக்சிஸ்ல நீங்க கட் பண்ணாலும் it cannot produce two equal halves. So it called as
asymmetry. ஸோ அதோடைய அந்த சிமெட்ரி வந்து என்ன சொல்லணும்னா asymmetry அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் அடுத்தது ஓகே ரேடியல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரி. ஸோ ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா in some animals when we are cut any plane it passing through the central axis of the animal, it can produce two equal halves. Any plane. ஸோ ஒரு அனிமலை எந்த பிளேன்ல நீங்க கட் பண்ணாலும், சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியா போற எந்த பிளேன்ல நீங்க கட் பண்ணாலும் அது ரெண்டு ஈக்குவல் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். இட் கால் ரேடியல் சிமெட்ரி. அதைத்தான் ரேடியல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சர்க்கிளை நீங்க எந்த ஆக்சிஸ்ல கட் பண்ணாலும், இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா இப்படி கட் பண்ணாலும் அது ரெண்டு ஈக்குவல் ஆஃப், இப்படி கட் பண்ணாலும் அது ரெண்டு ஈக்குவல் ஆஃப், இப்படி கட் பண்ணாலும் அது ரெண்டு ஈக்குவல் ஆஃப், இல்ல இப்படி கட் பண்ணாலும். ஸோ இதான் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியா நீங்க எந்த டைரக்ஷன்ல நீங்க அந்த பிளேன் ஆஃப் கட்டிங் இருந்தாலும் இட் ப்ரொடியூஸ் டூ ஈக்குவல் ஆஃப்ஸ். ஸோ அதுதான் என்ன சொல்றோம், ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிமெட்ரியில ஆர்கனிசத்தோடைய அந்த ஆர்கன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் லைஸ் அரவுண்ட் த சர்க்கிள் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, இட் பிளேஸ்ட் அண்ட் லைக் எ சர்க்கிள் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இது இந்த சென்டர் இருக்கிறா இதை சுற்றியே இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போதான் நீங்கள் எந்த பிளேல கட் பண்ணாலும் அது ஒரு டூ ஈக்குவல் ஹவர்ஸாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அதான் ரேடியல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட். ஓகே, நிடேரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நிடேரியா. ஓகே, இப்போ சி அனிமோனு, கோரல்ஸு. ஸோ இது எல்லாமே இந்த ரேடியல் சிமெட்ரிக்கான எக்ஸாம்பிள். ஸோ எந்த பிளேனில் கட் பண்ணாலும் ரெண்டு ஈக்குவல் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதில் ஒன்லி டாப் அண்ட் பாட்டம் தான் இருக்குமே ஒழிஞ்சு டாப் அண்ட் பாட்டம் ப்ரெசன்ட். there is no right and left. இதில் ரைட்டு அண்டு லெஃப்ட்டு இல்லை அப்படின்னா டார்சல் அண்ட் வென்ட்ரல். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் என்ன இருக்காது, இதெல்லாம் இருக்காது. ஒன்லி டாப் பாட்டம் அப்படிங்கிற அந்த ரீஜன் மட்டும் தான். இப்போ மேலே கீழே அப்படின்னு தான் பிரிக்க முடிஞ்சு. இதில் ஒரு பக்கம் ரைட் சைடு இன்னொரு பக்கம் லெஃப்ட் சைடு அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது. ஒரு பக்கம் டார்ஸ் சைடு இன்னொரு பக்கம் வென்ட்ரல் சைடுன்னு பிரிக்க முடியாது. ஸோ அதுதான் இந்த ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பைரேடியல் சிமெட்ரி. பைரேடியல் சிமெட்ரி. பைரேடியல் சிமெட்ரி அப்படின்னா it is a combination of radial and as well as bilateral symmetry. So அதுதான் பைரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைரேடியல் சிமெட்ரி அப்படிங்கிறது it is a combination of radial plus bilateral symmetry. So அதான் பைரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். In an animal we can cut a two plane, it can produce two equal halves. We can cut two planes. ஒரு ரெண்டு சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியா ரெண்டு பிளேன் மூலமா நம்ம கட் பண்ணும்போது அது ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளேன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஒன்லி டூ ஆக்சிஸ், ரெண்டு பிளேன், அது சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியா போகக்கூடிய அந்த ரெண்டு பிளேன் ஆஃப் டைரக்ஷன்ல மட்டும்தான் அது ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கதான் பைரேடியல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட்ஸ் a combination of radial and bilateral symmetry. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே ப்ளூரோபிராங்கியா, அதாவது டீனோபோரா ஃபைலம், டீனோபோராவில் கூடிய ப்ளூரோபிராங்கியா. ஸோ இந்த ப்ளூரோபிராங்கியாவில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூரோபிராங்கியா அப்படிங்கிறதா பைலேட்டரல் சிமெட்ரிக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த பிளேன் ஆஃப் கட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லாஞ்சிடியூடினல் sagittal axisம்
இன்னொன்று longitudinal transverse axis. இந்த ரெண்டு ஆக்சிஸ்ல அதை கட் பண்ணும்போது மட்டும் it can produce two equal halves. ஸோ இந்த ப்ளூரோபிராங்கோட அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோம் ஜெல்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கோம் ஜெல்லின்னு அப்படின்னா அதில் கோம்பு இருக்கும், அதனால அதுக்கு பேர் கோம் ஜெல்லி. ஸோ இந்த மாதிரி இருக்காது, எப்படி இருக்கும், இதுலேருந்து அப்படின்னு இருக்கும், இதுலேருந்து அப்படி இருக்கும். இட்ஸ் கால்ட் அஸ் கோம். ஸோ வி கால் அஸ் கோம் ஜெல்லி. ஓகே. ஸோ இப்போ இதை இப்படி பிரிச்சோம்னா இது ஒன்று இது ஒன்று, ஓகேவா? இந்த பக்கம் ஒரு ஆஃப், இந்த பக்கம் ஒரு. அதுவே இப்படி ஃப்ரண்ட்டும் பேக்கும் சாஜிட்டல் ஆக்சிஸ் இப்படி பெட்டி இப்படி கட் பண்ணாலும் அது ரெண்டு ஈக்குவல் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதான் லாஞ்சிடியூடினல் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அண்ட் லாஞ்சிடியூடினல் சாஜிட்டல் ஆக்சிஸ். இந்த ரெண்டு ஆக்சிஸில் கட் பண்ணும்போது மட்டும் அது ரெண்டு ஈக்குவல் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒன்று ரைட்டு லெஃப்ட்டு, இன்னொன்று எப்படி பண்ணோம்னா ஃப்ரண்ட்டு பேக் அந்த மாதிரி. ஸோ இதை மின் பக்கமோ பின் பக்கமோ அப்படி கட் பண்ணும்போதும் ரெண்டு ஈக்குவல் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் இதை பைரேடியல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ரேடியல் சிமெட்ரியில் இன்னும் சில டைப்ஸ்லாம் இருக்கு, அதாவது பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த பைரேடியல் சிமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த பைலேட்டரல் ரேடியல் சிமெட்ரி அப்படிங்கிறது பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது ஒரு டைப் பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி. பென்டா அப்படின்னால என்ன அர்த்தம்? 5. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் எக்கினோடெர்மேட்ல வரக்கூடியது. இட்ஸ் பிலாங்ஸ் டு எக்கினோடெர்மேட்டா. ஸோ எக்கினோடெர்மேட்டாவில் வரக்கூடிய இந்த ஸ்டார் ஃபிஷ் அப்படிங்கிறது பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரியில் வரக்கூடியது. ஸோ 5 இருக்கும், அதோட ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஆர்ம்ஸ். ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க, பென்டாமரஸ் 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இந்த ரேடியல் சிமெட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பிரின்சிபல் சிமெட்ரி ஆஃப் டிப்ளோபிளாஸ்டிக். ரேடியல் அப்படின்னாலே என்ன இருக்கும், அது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் தான் இருக்கும். ரேடியல் சிமெட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் எ டிப்ளோபிளாஸ்டிக். அது என்ன அப்படின்னு நம்ம அடுத்தது படிப்போம். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமலுக்கான ஒரு பிரின்சிபல் சிமெட்ரி. அதே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரேடியல் பைலேட்டரல் சிமெட்ரியும் அண்ட் பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் fourth one, bilateral symmetry. Fourth one, bilateral. Bilateral symmetry அப்படின்னு சொல்லுவோம். Bilateral, bi அப்படினாலே two. So in any a plan it enter with or cut with the central axis. A plan with the central axis can produce two equal of, we called as bilateral symmetry. A plane it used with or cut with central axis. Central axis ல இருந்து சென்டரை வச்சு ஒரு பிளேன் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது ரெண்டு ஈக்குவல் ஆஃபா உருவாச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்றோம், பைலேட்டரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரே பிளேன் தான். ஓகே, மெனி பிளேனா ஒரு பிளேன் வித் சென்ட்ரல் ஆக்சிஸ். ஸோ பைலேட்டரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைலேட்டரல் சிமெட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா this kind of symmetry it's present in it is advantages அப்படின்னு சொல்லலாம். This advantages of triploblastic animals. So for seeking food, mating, to escape to predators, escape from predators. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இந்த பைலேட்டரல் சிமெட்ரி அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ cephalization is starts from bilateral symmetry. ஹெட் உருவாகுது.
ஓகே cephalization அப்படிங்கிறது ஹெட் உருவாகுது bilateral symmetry ல இருந்தா சோ இந்த cephalization ஹெட் அப்படிங்கிறது என்ன அப்படினா it is a condensed region of ஹெட்ங்கிறது என்னது condensed region of sensory and nervous அதாவது brain ஸோ ஹெட்னு ஒரு உருவாகி அந்த ஹெட்டில் சென்சரி ரீஜனோடைய கண்ட்ரோலும் நர்வஸ் சிஸ்டத்தோட கண்ட்ரோலும் கண்டென்ஸ் ஆகி அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஸோ அந்த cephalization அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா பைலேட்ரல் சிமெட்ரியில் ஆர்கனைசத்தில் இருந்தால் உருவாகுது ஸோ தான் பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே cephalization உருவாகுது ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்டிகல் மிந்தஸ் ஸோ பிளாக்டிகல் மிந்தஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஆர்கனிசம் எல்லாமே bilateral symmetry தான் ஓகே லைக் mammals also they are all exhibit bilateral symmetry so இதுல some of the organism from mollusca ஓகே இப்போ molluscaல கூட gastropods அப்படி நம்ம சொல்லுவோம் molluscaல கூட gastropods ஓகே இதோட adults இருக்குல இது it exhibit asymmetry molluscaல கூட gastropods snails அப்படினு சொல்லுவோம் இது snails சோ இது என்ன பண்ணும் asymmetry இருக்கு ஒரு definite pattern of symmetry இருக்காது அது asymmetry ல வரும் ஓகே so these are all four type of symmetry radial biradial bilateral and as well as asymmetry okay next animals germ layers வச்சு பிரிக்கலாம் அதான் அடுத்து பார்ப்போம் germ layers germinal layers so இந்த டைப் வச்சு இப்ப சிமெட்ரி சொன்னல அதே மாதிரி தான் germinal layers ஒரு அனிமலோடைய layers okay so when an animal develops the organs and tissues are developed from germinal layers ஒரு ஆர்கனிசத்துல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் இருக்கலாம் and tissues இருக்கலாம் tissues are developed from germ layers in a embryonic development of animal ஒரு அனிமலோட embryonic development அப்படிங்கறதுனா it has 2 or 3 germ layers 2 or 3 germ layers from the germ layers different organs and tissues are developed so animals are having which germ layers are 2 or 3 we classify the animals as into diploblastic and triploblastic so the germ layers வச்சு animals நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு குரூப்பா பிரிக்க முடியும் ஓகே அந்த animals ஓட டெவலப்மென்ட் embryonic development of animals analyze பண்ணி we can divide two group diploblastic animals triploblastic animals okay so diploblastic அப்படினா only two germ layers the animals are having only two germ layers so one is ectoderm another one is endoderm so only two germ layers present in this animals so in embryonic development they have only two layers we call this diploblastic animals அப்படினு சொல்லுவோம் so இந்த diploblastic animals ல example அப்படினு பாத்தீங்கன்னா okay the diploblastic animalக்கான example இப்ப sponges nidaria okay so இதெல்லாம் என்னது diploblastic sponges இருக்கலாம் nidaria so nidaria and ctenophora so இதெல்லாம் என்னது diploblastic so diploblastic animal கான example so இந்த diploblastic animals உடைய ectodermங்கிறது epidermis ஆகும் endoderm
okay gastrodermis ஆவும் மாறும் okay இத டிப்ளோபிளாஸ்டிக்ல ஒரு எக்டோடர்ம்ங்கிறது எபிடெர்மிஸ் ஆவும் எண்டோடர்ம்ங்கிறது gastrodermis ஆவும் மாறும் in between அப்படினு சொல்லுவோம் in between the germ layers there is a undifferentiated layer will present, it called as mesogilia. One more question la kepanga, okay mesogilia undifferentiated layer it present in between the germ layers ectoderm and endoderm. அது எதுல அப்படினா diploblastic animals ல எக்டோடோமுக்கு எண்டோடோமுக்கு இடையில புக்ல உங்களுக்கான டயகிராம் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டயகிராம் இருக்கும். அப்படி இருக்கும். another one. So இங்க இது டிப்ளோபிளாஸ்டிக். ஓகே இது எல்லாமே செல்ஸ். ஓகே இதுக்கு இந்தாண்ட இந்த ஒரு லேயர் ஒன்று இருக்கும். இது எக்டோடோம், இது எண்டோடோம். ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ரீஜன் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா அன்டிஃபரன்ஷியேட்டட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அன்டிஃபரன்ஷியேட்டட் லேயர். ஸோ இது என்ன அப்படின்னா மீசோகிலியா, இன் பிட்வீன் த எக்டோடோம் அண்ட் எண்டோடோம், இதுதான் மீசோகிலியா. ஓகே இது டீனோபுரா அண்ட் நிடேரியாவில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இப்போ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கக்கூடியது. ஓகே இது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா 3 germ layers. Okay, the animals in embryonic development they have one additional germ layer, they called as mesodome. It develops in between the ectodome and endodome. So அப்ப என்ன இருக்கும், இதுக்கு ectodome இருக்கும், mesodome and endodome. So இந்த மாதிரி 3 germ layers இருந்தா அத என்ன சொல்லுவாங்க, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். From okay இது என்ன அப்படின்னா பிளாட்டிகல் மிண்டஸ்ல இருந்து, from பிளாட்டிகல் மிண்டஸ். okay the all organisms up to mammals வரைக்கும் they are all triploblastic organisms. இதெல்லாம் என்னது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான். சோ இங்க ஆர்கன்ஸ் எல்லாமே இப்ப எக்டோடோம்ல பாத்தீங்கன்னா ஸ்கின், ஹேர், நெயில், சோ இந்த மாதிரியான ஆர்கன்ஸ் உருவாகும். அண்ட் மீசோடர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா மசில், போன்ஸ், இந்த ஆர்கன்ஸ் உருவாகும். அண்ட் எண்டோடர்ம்ல பாத்தீங்கன்னா கட்டு, லிவர், லங்ஸ், இந்த ஆர்கன் உருவாகும். So the organs are developed from these 3 germ layers. அப்போ ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு germ layers வரும். எக்டோடர்ம்ல இருந்து ஸ்கின், ஹேர், நெயில், நர்வ் அது எல்லாமே, மீசோடர்ம்ல இருந்து மசில்ஸ், போன்ஸ் எல்லாமே, and endoderm and gut, liver, lungs. So these are all some examples of organs are derived from these germ layers. So இந்த germ layers வச்சியும் இந்த மாதிரி animals நம்மளால classify பண்ண முடியும். ரெண்டு டிப்ளோபிளாஸ்டிக் and triploblastic. Thank you.